திருப்பரங்குன்ற மலையில கள்ளத்தி மரம் மலையோட கோவிலோட சொந்த மரம். அந்த மரத்துல ஒரு இஸ்லாமிய கொடி ஏத்தத்துக்கு யாரை கேட்டு நீங்க அனுமதி கொடுத்தீங்க? யாரோட மொப்ப வெட்டி இடமா அது? மொப்ப சம்பாதிச்சுதா இல்ல ஸ்டாலின் சம்பாதிச்சுதா? யார் வெட்டி இடம் அது? சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் கிறிஸ்டோடங்கிற இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய பலம் என்ன என்று தாவேக்காக்கு தெரிகிறது. அவர் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. எங்களை மதிக்கிறாங்க, எங்களோட பலத்தை அவர்கள் மதிக்கிறார்கள், எங்களுடைய தலைமையை அவர்கள் மதிக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? காங்கிரஸ் திமுக மதிகள்னு அர்த்தம். மானம் கெட்டு போய் இவனுக்கு எதுக்கு அங்கே கூட்டணி பேசுறான்னு தெரியல, எந்த அடிப்படையில் இவனுக்கு போறான்னு தெரியல. இவ்வளவு அசிங்கப்பட்டு இவ்வளவு கேவலப்பட்டு கூட காங்கிரஸ்காரன் போய் அங்க போய் கூட்டணி பேசுறான்னு சொன்னா அவனை விட ஒரு வெக்கம் கட்ட மானம் கட்டவன் எவன் இருக்க முடியும்? மதிமுகவையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓபிஎஸ் மட்டும்தான் போயிருக்காரு தவிர ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் சாரசாரியாக இன்னைக்கு திரும்பவும் ஏடிஎம்களை போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ ஓபிஎஸ் என்ற தனிப்பட்ட நபர் மட்டும்தான் இன்னைக்கு அங்க போயிருக்காரு. அதனால பெரிய லாபம் திமுகலாம் கிடையாது. பகல்காமில் தாக்குதல் 26 பேர் செத்தா, அதை திருமாவளவன் என்ற கயவன் கபோதி கேட்குறான். அவங்க ஒன்றும் பேண்ட்டை கழட்டி இந்துவா முஸ்லீமாக பார்த்து கொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு அப்பட்டமாக அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய கயவன் தான் அந்த திருமாவளவன். திருப்பரங்குன்ற மலையில கள்ளத்தி மரம் மலையோட கோவிலோட சொந்த மரம். அந்த மரத்துல ஒரு இஸ்லாமிய கொடி ஏத்தத்துக்கு யாரை கேட்டு நீங்க அனுமதி கொடுத்தீங்க? யாரோட மொப்ப வெட்டி இடமா அது? மொப்ப சம்பாதிச்சுதா இல்ல ஸ்டாலின் சம்பாதிச்சுதா? யார் வெட்டி இடம் அது? அந்த திருப்பரங்குன்ற முருகன் கோவிலுக்கு சொந்தமான மரத்துல தர்காவோட கொடி எப்படி ஏத்துவனி? கிட்டத்தட்ட 257 பக்கத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம் டிஜிபி கிட்ட. கொடுத்தும் கூட இன்னும் கூட கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆக 2 மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல. நாம கோர்ட்டில் கேஸ் போடுறோம் வழக்கு பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டு. கோர்ட்டும் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியும் இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல. நிறைய திட்டங்களுக்கு வந்து அவர் திறப்பு விழா நடத்தி வச்சிருந்தாங்க சார். 50,000 டெண்டர் விட்டுருக்காங்க இந்த 15 நாளில். 50,000 டெண்டர் அவசரமாக 50,000 டெண்டர். 40% கமிஷனுக்காக 40% கமிஷன் வாங்க வேண்டும் என்பதற்காக அவசரம். ஏன்னா அடுத்த இவங்க ஆட்சிக்கு வர மாட்டா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று மத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள். இதுல முழு பாதுகாப்பை காவல்துறை வந்து கொடுத்திருக்கு. இதுல அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. பகல்காம் தாக்குதலில் வந்து எவ்வளவோ இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க, அதற்கு வாய் திறக்காத திமுக கூட்டணி கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவானவர்கள் வந்து யாருமே வந்து போராட்டம் நடத்தலை, இதற்கு மட்டும் ஏன் அப்படின்னு வந்து ஒரு ஆக்ரோஷமான கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது எப்படி பார்க்கணும்னா, இப்போது இது திமுக ஆட்சிங்கிறதுனால இவங்க ரொம்ப வீரியமாக அந்த போராட்டத்தை பண்ணலை. இதே இங்கே அதிமுக ஆட்சியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த நேரம் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை கண்டிப்பாக இந்த பிரிவினைவாத அமைப்புகள் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட திமுகவும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒன்று அட்டாக் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கல்லை தூக்கி அடிச்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. அமெரிக்க தூதரகத்து மேலே கல்லை தூக்கி அடிக்கிறது. இது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு துப்பாக்கி இந்த பாதுகாப்பு அமெரிக்க தூதரகத்துக்கு கொடுத்தாங்க. அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் பிரிவினைவாத அமைப்புகளும் இந்த வேலையை செஞ்சாங்க. இப்போ ஏன் அந்த வேலையை செய்யணும்னா, இது தேர்தல் காலம் என்பதனால பெருசாக ரியாக்ட் பண்ண வேண்டாம், அது நமக்கு தான் கெட்ட பேராக முடியும், நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும்னு திமுக கொடுத்த அந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அதுதான் இதுக்கு முக்கிய காரணமே தவிர பெருசாக ரியாக்ட் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் வந்துட்டு துபாயில் நடக்கும்போது துபாயில் 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற அவங்கள 14 பேர் அவங்களே சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த அதிகாரம் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய காவல்துறைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய போலீஸ் பாதுகாப்பு இப்போ அங்கே பாதுகாப்பு படையில் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா, நம்மளுடைய அமெரிக்க தூதரகத்துக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை இருக்குது. நீ அங்கெல்லாம் சும்மாலாம் போயெல்லாம் அங்கே போராட்டம் பண்ண முடியாது, போனால் சுட்டு தள்ளுருவாங்க. அதனால் இவனுக்கு போக மாட்டானுங்க அங்கே. ஏன்னா இவனுக்கு இங்கேருந்து தான் போராட்டம் பண்ணுவாங்களே தவிர வேறு எங்கேருந்து பண்ண முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஜவஹர்லாலாக இருக்கட்டும், தமிழ் மன்சேரியாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், உங்களுக்கு அமெரிக்கா விசா கிடைக்காதா? இஸ்ரேலுக்கு விசா கிடைக்காதா? நாங்கள் வாங்கி தரோம். உண்மையிலேயே திராணி உள்ள ஆண்மகனாக இருந்தால் அங்கே போய் போராட்டம் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு குழுவை கூட்டு போங்க, இங்கேருந்து ஒரு டீமை கூட்டு போங்க, ஃப்ளைட் சார்ஜ் நீங்களே போட்டு போய் இஸ்ரேலில் போய் போராடுங்க முடிஞ்சா, இல்லைனா போய்ட்டு அமெரிக்காவில் போய் போராடுங்க முடிஞ்சா. அதை விட்டுட்டு சும்மா நான் அங்கே நடந்ததுனாக்கா இங்கே போராடுறது. சரி, இங்கே போராடுறீங்களா? எல்லாத்துக்கும் போராடணும்ல. பகல்காமில் 26 பேர் கொல்லப்பட்டார்கள். 26 பேரும் இந்துக்கள். அவனை பேண்ட்டை கழட்டி பார்த்துட்டு அவன் முஸ்லீமா இந்துவான்னு பார்த்து சுட்டான். இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாதம் எவனா போறானா? இந்த திமுககாரன் போறானா? இந்த திருமாவளவன் போறானா? இந்த தமிழ் மன்சாரி போறானா? ஜவஹர்லால் போறான்? எவன் போறான்னா சொல்லுங்க. அப்போ இந்துக்கள்னா இழிச்ச வாயினா உங்களுக்கு?
எங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியனுக்கு நீ இங்கே போராடுவ, நம்ம ஊரில் நம்ம இடத்துல நம்ம காஷ்மீரில் கொல்லப்பட்ட இந்துக்களுக்காக நீ போராட மாட்டேன்னு சொன்னாக்கா உண்மையிலே மதவாதி யாரு? இவனுக்கு தானே மதவாதி, இவனுக்கு தானே பிரிவினைவாதி, இவனுக்கு தானே மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவனுங்க. இவங்களை கேட்டால் எங்களை சொல்லுவானுங்க நீங்களாம் சங்கிங்க, நீங்கள் மதவாதின்னுவானுங்க. இவனுங்க மட்டும் இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கலாமா? இஸ்லாமிய இயக்கத்தில் இருந்தாக்கா இவனுக்கு ஜனநாயகவாதியாம், நாங்கள் இந்திய இயக்கத்தில் இருந்தாக்கா நாங்கள் மதவாதியாம். என்ன கதையாக இருக்குது? இப்போ டெல்லியில் கூட நடந்துச்சு குண்டுவெடிப்பு சம்பவம், அதுக்கு ஏதாச்சும் இவனுக்கு அதை பண்ணானுங்களா? ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரே அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க, அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதை கண்டித்து ஏதாச்சும் போராட்டம் பண்ணானுங்களா? ஏன் இப்போ பங்களாதேஷில் ஒரு இந்து எரித்து கொல்லப்படுறான், ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்களா இவனுங்க? அதுவும் வெளிநாடு தானே, அங்கே முஸ்லீம் தானே வாழ்றான், அங்கே ஒரு இந்து எரிச்சு கொன்னாங்க, ஒரு பெண்ணை கற்பழிச்சாங்க, அதுக்காக எதனா பேசுறானுங்களா இவனுங்க? அப்போ எந்த அடிப்படையில் நீ இஸ்ரேலையும் அமெரிக்காவை நீ கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே போராடுவ? போராட்டம் என்ற அனைத்துக்கும் நீ போராடணும், அதுக்கெல்லாம் போராட மாட்டேன். இங்கே மட்டும் போராடினா உண்மையிலே பிரிவினைவாதி நீ தான், உண்மையிலே மதவாதி நீ தான். இதெல்லாம் அனுமதிக்க கூடாது, இந்தியாவில் இது போன்ற செயல்கள் அனுமதிக்க கூடாது. அப்புறம் எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்தவருக்கு ஒரு அழகான பெரிய வீடை பரிசாக கொடுத்திருக்கிறது திமுக அரசு. அவங்க எப்படி ஆதரவாக ஏங்க இந்த திமுக ஸ்டாலினே தீவிரவாதி தாங்க, தீவிரவாதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யாராக இருந்தால் தீவிரவாதி தான். பேரறிவாளன் யாரு? ராஜீவ்காந்தியை கொன்ற ஒரு குற்றவாளி, தீவிரவாதி. இது வரைக்குமே விடுதலை புலி அமைப்புகளுக்கு தடை இருக்கீங்க. விடுதலை புலி அமைப்புன்ற ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு, அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பில் இருக்கிறவன் தான் கொன்று இருக்கிறான். அந்த கொன்னவனை அவன் வெளியே வரான், அவனை ஆற கட்டி தள்ளி ஒரு முதலமைச்சர் வரவேற்கிறான்னு சொன்னால் இவரை விட ஒரு மோசமான தீவிரவாதி யார் இருக்க முடியும்? இவரை விட ஒரு மோசமான பயங்கரவாதி யார் இருக்க முடியும்? பாட்ஷாவுடைய உடல் ஊர்வலம் அனுமதி கொடுத்தீங்களா இல்லையா? யாருக்கிட்ட அனுமதி கொடுத்தீங்க? பாட்ஷா என்ன சுதந்திர போட தியாகியா? யார் அவரு? அப்புறம் எப்படி அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க நீங்கள்? அப்போது முழுக்கமே தீவிரவாதத்துக்கு ஆதரவாகத்தானே இந்த தமிழக அரசு இருக்கு. அப்போ இந்த தமிழக அரசு அதுக்கு நீங்கள் துணை போறீங்கல்ல? ஏங்க 1991 ஜனவரி மாதம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக சந்திரசேகர ராவுடைய மத்திய அரசு திமுக அரசு கலைக்கிறாங்க. அதே ஆண்டு மே மாதம் ராஜீவ்காந்தி கொல்லப்படுறாரு. ஏன்னா இந்த அரசாங்கத்தை கலைச்சதுக்கு ராஜீவ்காந்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ராஜீவ்காந்தி சொன்னதன் காரணமாக தான் சந்திரசேகர ராவ் திமுக அரசு 1997 கலைக்கிறாரு. அதே 91 ஜனவரி மாதம் கலைக்கப்படுகிறது. மே மாதம் ராஜீவ்காந்தி LTTயினால படுகொலை செய்யப்படுறாரு. அப்போ திமுக தான் இந்த படுகொலைக்கு உடந்தையாக என்று சொன்னாக்க ஏற்றுக்கொள்வீர்களா? அப்போ திமுக அதை செய்ததா? உங்கள் ஆட்சியை கலைச்சாங்கன்றதுக்காக வேண்டுமென்று திமுக இதை செய்ததா? அப்போ திமுக என்றாலே தீவிரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாகத்தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ இந்த முதலமைச்சரும் அப்படித்தான் இருக்கிறாரு. ஏன் இந்த முதலமைச்சர் பகல்கம் தாக்குதலோட பாகிஸ்தானை கண்டிக்கல, ஆப்கானிஸ்தானை கண்டிக்கல, ஏன் பங்களாதேஷை கண்டிக்கல? இந்தியா ஏன் இன்னும் பேசவே இல்லை அப்படின்னு மோடி அவர்களை கேள்வி ஏன் பேசணும்னு கேட்குறேங்க. ஈரானில் கொல்லப்பட்ட அந்த இப்போ கொல்லப்பட்டார் இல்லையா அந்த அதிபர், உச்சபட்ச அதிகாரி காமினி, அவர் யார்? அவர் அங்கே போற்றப்படக்கூடிய மக்கள் கொண்டாடுறான் இன்னைக்கு. இந்த காமினி இறந்ததுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க இன்னைக்கு. ஏன்னா 36 வருஷம் சர்வாதிகார ஆட்சி நடத்தியிருக்கிறார். ஒரு பெண்ணு இஜாப் போடல, கால் டாக்ஸியில் போகும்போது இஜாப் போடலங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பெண்ணை சிறையில் தள்ளி அந்த அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி கூட அந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறார். 16 வயது பெண்ணை அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி உட்பட, அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் உட்பட அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி கற்பழிச்சிருக்கிறாங்க. இதை இஜாப்பை தூக்கி கலைச்சி அறிஞ்சா உண்மையிலே பெண் அவதான். நீதிபதி முன்னாடி இஜாப்பை தூக்கி கலைச்சி எரிஞ்சா இருந்ததுக்காக கிரேனில் தொங்க விட்டு தூக்குல தொங்க விட்டாங்க அந்த பொண்ணை. இப்படிப்பட்ட கொடூரமான செத்ததுக்கு இங்க நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவீங்களா? நீங்க முன்னாடியே ஒரு அப்பாவை கொன்ற ஒரு நிறைய அவன் சர்வாதிகாரி, நம்பர் 1 கிரிமினல். அவன் கொன்னதுக்கு அந்த ஊர் மக்களே சந்தோஷப்படுறாங்க. இங்க என்னடான்னா அவனுக்காக நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றீங்க, வெக்கமா இல்ல? ஏங்க இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல சன்னீஷியா, நம்மள மட்டும் இவனுக்கு சொல்லுவாங்க இந்துக்குள்ள பிரிவினை இருக்கு, இந்துக்குள்ள பிரிவினை, அங்கே சாதி பாகுபாடு இருக்குன்னு. ஈரான்ல என்னங்க பிரச்சனை நடக்குது? ஆப்கானிஸ்தான்ல என்ன பிரச்சனை நடக்குது? ஈராக்ல என்ன பிரச்சனை நடக்குது? நானா நீயா 2 பேருக்கும் அமைதி மார்க்கம் தான், 2 பேரும் அல்லாஹ்வை கும்பிட்றவன் தான். சன்னியும் சரி ஷியாவும் சரி. ஈரானில் ஷியா முஸ்லீம்கள் அதிகம், 90% பேர் ஷியா முஸ்லீம்கள், 10% தான் சன்னி முஸ்லீம்கள். ஆனால் பாதியாக இருந்தாங்க. எல்லாரையும் கொண்டுட்டான் இவன். இந்த பயங்கரவாதி இந்த காமினி எல்லாரையும் கொண்டுட்டார். கொன்னதன் விளைவாக அங்கே சன்னி முஸ்லீம்கள் வாழ்றதே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. இந்தியாவில் யார் அதிகமாக இருக்கா? சன்னி முஸ்லீம்ஸ். அப்போ உன்னுடைய சன்னி முஸ்லீமை கொன்னவன் அவனுக்காக நீ இங்க போராட்டம் பண்ண சொன்னா உன்னை விட வெக்கம் கெட்ட மானம் கெட்ட இஸ்லாமியன் எவனா இருக்க முடியும்? நம்ம எல்லாருக்குமே இப்படி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடி அவர்கள் வருகையை பார்த்து இன்னைக்கு திமுகவை அலறி கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமாக மோடி அவர்கள் பேசினதை நம்ம எடுத்துக்கணும். மோடியா லேடியா அப்படின்னு பேசினவங்க இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம்னு
சொன்னவங்க இன்னைக்கு அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் இது எனக்கு பாராட்டுதலுக்குரியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஸ்டேஜில் மோடி அவர்களை பற்றி பேசினவங்களும் இருக்காங்க, இன்னைக்கு மோடியை பற்றி பேசினவங்களும் இருக்காங்க. ஏன் அவரை மட்டும், திமுகவை மட்டும் ஏன் மோடி அவர்கள் பேசினாங்க? இல்லை, திமுக என்றாலே வந்துட்டு இந்திய நாட்டிற்கு ஒரு எதிரான ஒரு கட்சின்னா அது திமுக தான். திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் வந்துட்டு இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் வரதா செய்யும். இல்லை, அதே கேள்வியை தானே ஜெயலலிதா அவர்களும் கேட்டாங்க. மோடியா லேடியா, நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் உதயநிதியும் ஸ்டாலினும் சொன்னாங்க. ஆனால் 2 கட்சியும் அதே மாதிரி தானே சொல்லியிருக்கு. இல்லை, அதன் பிறகு அவங்க நம்ம கூட கூட்டணி வச்சாங்க. ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு பிறகு நம்ம கூட கூட்டணி 2021 எடப்பாடியார் பழனிசாமி தலைமை நம்ம கிட்ட கூட்டணி வச்சாங்க இல்லைங்களா. மோடியா லேடியான்னு கேட்டவங்க தான் அதுக்கு முன்னாடியுமே அவங்க 96 அன்னைக்கு கூட்டணி வச்சாங்க. வாஜ்பாய் ஆட்சியில் யார் கூட்டணி வச்சாங்க? இதே ஜெயலலிதா கூட்டணி வச்சு தான் அவங்களும் வந்துட்டு எம்பி ஆனாங்க. அவங்களும் வந்துட்டு நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்களும் கூட்டணி வச்சவங்க தானே நம்ம கூட இல்லையா. மோடியா லேடியா கேட்டவங்க தானே கூட்டணி வச்சாங்க. வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சு யார்? ஜெயலலிதா தான் முதல்ல வச்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே முதல் திராவிட கட்சின்னு பார்த்தா பாஜக கூட கூட்டணி வச்ச கட்சி எந்த கட்சி? அதிமுக. 2வதாக கூட்டணி வச்சது யார்? திமுக. இந்த 2 கட்சியுமே நம்ம கூட கூட்டணியில் இருந்தவங்க தான். ஆனால் மோசமாக மக்களை நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது திமுக. அப்போ திமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இருக்குது. ஏன்னா சித்தாந்த ரீதியாக மட்டுமில்லை, இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் விதமாக, இந்திய இறையாண்மைக்கு சவால் விடும் விதமாக இந்த கட்சி நடக்குது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் எப்படிப்பட்ட ஒரு விவாதங்கள்லாம் இன்றைக்கி நடக்குது. அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு பார்த்தா திமுக. திமுகவோட தூண்டுதல் பேரில் தான் இன்றைக்கி காங்கிரஸாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு மம்தா பானர்ஜி யாராக இருக்கட்டும், இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஊன்றுகோலாக இருப்பது, அவங்களுக்கு ஊதுகோலாக இருப்பது திமுக. அதனால் திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி பாஜக தள்ளப்பட்டு இருக்கிறது. மற்றபடிலாம் வந்துட்டு திமுகவை எதிர்க்கணுன்றதுலாம் எங்களோட அஜெண்டா கிடையாது. இன்றைக்கி திமுகவை எதிர்க்கே ஆக வேண்டும். திமுகன்ற கட்சி நம்ம இல்லாமல் பண்ணோம். அப்படி பண்ணால் தான் நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லதுங்கிறது பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்த்ததை விட இவங்களோட எதிர்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அவங்க மோடியா லேடியான்னு கேட்டது வேறு. பாராளுமன்ற எலெக்ஷனில் அவங்க கேட்டது மோடியா லேடியான்னு. அதன் பிறகு அதிமுக நம்ம கூட கூட்டணி வச்சாங்க, அதுக்கு முன்னாடியும் கூட்டணி வச்சாங்க. ஆனால் இவங்க நம்ம கூட கூட்டணியில் இருந்தாங்க. இருந்துட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் நம்ம கூட அமைச்சரவையிலே இருந்தாங்க. அது திமுக அமைச்சரவையில் இருந்தாங்க. அதன் பிறகு கலைஞர் இருக்கும்போது கூட நம்ம பெருசாக ஒன்றும் அவர் நம்மளை எதிர்க்கலை. பாஜகவை அந்த அளவுக்கு இப்போ ஸ்டாலின் பண்ணுற அளவுக்கு பெரிய விமர்சனம்லாம் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் செய்யக்கூடிய விமர்சனங்கள்லாம் வந்துட்டு அதிகப்படியான விமர்சனங்கள், தனி மனித தாக்குதல்கள். அவர் யார் சொல்லித்தரான்னு தெரியல, யார் எழுதி தரான்னு தெரியல. இன்றைக்கி அவர் ரொம்ப மோசமான முறையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்தியாவையும் சேர்த்து விமர்சித்து பேசக்கூடிய ஒரு நிலைமையில் அவருக்கு வந்துட்டார். அப்போ இப்படிப்பட்டவரை நாம் எதிர்த்தே ஆகணும், அதுக்கு வேறு மாற்று கருத்தே கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் நீ வந்து என்ன சொன்னாலும் சரி, ஸ்டாலின் சொன்னாலும் சரி, உதயநிதி சொன்னாலும் சரி, உண்மையிலேயே இங்கே திமுக அகற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக தான் மோடி அவர்கள் அப்படி பேசியிருக்காரு. தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு மோடி அவர்களே சொல்லியிருக்காரு. இதே மாதிரியான ஒரு நிலையை இந்த டப்பா என்ஜின் சர்க்கார் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு மோடிக்கு சவால் விட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இல்லை, நம்பர் 1 எதில் இருக்குன்னு அவர் சொன்னார் தெரியுமா? கள்ளச்சாராயத்தில் நம்பர் 1, போதைப் பொருளில் நம்பர் 1, கட்ட பஞ்சாயத்தில் நம்பர் 1, அப்புறம் வந்துட்டு கற்பழிப்பில் நம்பர் 1, பாலியல் பலாத்காரத்தில் நம்பர் 1, போதைப்பொருள் புழக்கத்தில் நம்பர் 1, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக நம்பர் 1, கடன்கார மாநிலமாக நம்பர் 1. இப்படி இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்பர் 1 பிரதமர் பேசியிருப்பார தவிர வளர்ச்சியில் நம்பர் 1 இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம்னு சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக நமக்கு வரி கொடுக்கக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது. மகாராஷ்டிரா யாரோட அரசு இருக்குது? நம்முடைய அரசு இருக்குது. அப்புறம் உத்தரப்பிரதேசம் இருக்குது. இவங்கெல்லாம் 11.5% வளர்ச்சின்னு சொல்லிட்டு, ஆனால் 10 லட்சம் கோடி கடன் தான் வாங்கி வச்சுருக்காங்களே தவிர வளர்ச்சின்னு என்ன இருக்குது சொல்லுங்கள்? புதிதாக தொடங்கப்பட்ட தொழிற்சாலையின் பெயர் என்ன? இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் நாங்கள் இத்தனை தொழிற்சாலை இங்கே தொடங்கிட்டோம், இங்கே இவ்வளோ பேர் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தொழிற்சாலை சொல்லுங்கள். என்ன சார், வெளிநாடுகளுக்கு போய் இவ்வளவு கம்பெனிஸில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அக்ரிமெண்ட் போட்டதோடு சரி, எங்கே தொடங்குனீங்கன்னு கேட்குறேன் நான். வேளாண் பொருட்கள் உற்பத்தி செய்யறதுக்கு ஈரோட்டில் ஒன்று தொடங்குங்கன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? செய்யலை. செங்கல்பட்டில் சுகாதாரத்துக்கு தேவையான அந்த அனைத்து பொருட்களையுமே வந்துட்டு தொங்குவதற்கு ஒரு தொழிற்சாலையை தொடங்குன்னு சொன்னீங்க, தொடங்குனீங்களா? எந்த தொழிற்சாலையை தொடங்குனீங்க சொல்லுங்கள். நிறைய திட்டங்களுக்கு அவர் திறப்பு விழா நடத்தி வச்சுருந்தானே சார். 50,000 டெண்டர் விட்டுருக்காங்க இந்த 15 நாளில். 50,000 டெண்டர் அவசரமாக 50,000 டெண்டர் 40% கமிஷனுக்காக. 40% கமிஷன் வாங்க வேண்டும் என்பதற்காக அவசரம். ஏன்னா அடுத்த இவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவசரமாக 50,000 டெண்டரை 15 நாளில் கொடுத்துருக்காங்க. 15 நாளில் 50,000 டெண்டர்னா பார்த்துங்க எத்தனை துறையில் கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ 40% கமிஷன், எத்தனை துறையில் 40% கமிஷனு?
அப்போ எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு மக்களோட வரி பணம்? இத்தனை நாள் கொடுக்காத டெண்டர்களை இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அடுத்த ஆட்சிக்கு வரமாட்டவங்கிறது திமுகவுக்கு தெரியும். அதனால் அவசரமாக டெண்டரை விட்டு 40% கமிஷனை வாங்கிட்டாங்க இன்னைக்கு. சரி, இந்த ஆட்சி திரும்பவும் வராது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதில் இவ்வளவு ஊழல்கள் நடந்திருப்பதாக பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்க, எனது குடிநீர் வழங்கல் வாரியத்தில் இருந்து, வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுல இருந்து, டாஸ்மார்க்ல 40,000 கோடியிலிருந்து அவ்வளவு பட்டியல் போட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. இவ்வளவு குற்றங்கள் ஆளும் கட்சியில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தெரிஞ்சும் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல? இந்த கேள்வி மக்கள் கிட்ட இருந்துட்டே இருக்குல்ல. நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து டாஸ்மாக் கேஸ் எங்க இருக்கு? கோர்ட்ல இருக்கா இல்லையா? அதே போல இருக்கு. கேஸ் மட்டும் தானே சார் சொல்றீங்க? இப்போ நாங்க இவர் மேல KN நேரு மேல வழக்கு போட சொல்லி கிட்டத்தட்ட 250 பக்கம் குற்றப்பத்திரிகை கொடுத்துருக்குறோம். வழக்கு போடாமல் இருக்கிறது யாரு? கோர்ட்டும் சொல்லிடுச்சு வழக்கு போடுங்கன்னு, இல்லையா? கோர்ட் அவமதிக்கக்கூடிய செயலாக இது வரைக்கும் வழக்கு போடாமல் இருக்கிறது யாரு? நீ தான். உங்களுக்கு உங்க மேல தப்பு இல்லைல்ல? உங்க மேல தப்பு கிடையாதுல்ல? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை வந்து அரசாங்கம் செய்யணும் இல்லையா? மத்திய அரசாங்கம். நம்மளுடைய சட்ட திருத்தங்கள் இப்படி தாங்க இருக்கு. இடி உள்ள வரணும்னாக்கா இங்க வழக்கு பதிவு பண்ணணும், சரிங்களா? FIR போடணும். இவங்க இன்னும் KN நேரு மேல FIR போடல. ஒரு FIR இல்லாமல் இடி உள்ள வர முடியாது. அப்படி இடி உள்ள வந்தால் என்ன சொல்லுவாங்க? இடியை கையில் எடுத்துட்டாங்க, இடி வந்து பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு FIR போடுறதுக்கான முகாந்திரத்தை நம்ம கொடுத்துட்டோம். அது நம்ம வந்துட்டு கொடுத்த அந்த ரெக்கார்டில் எல்லாமே, அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட்லேருந்து, அவங்க சேட்டிங்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வேலைக்குமே கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் வேலைக்கு வாங்கியிருக்காங்க. வேலை கொடுக்கறதுக்கு 888, 1020 கோடி ரூபாய் கமிஷனாக வாங்கியிருக்காங்க. டெண்டர் விட்டு கமிஷனாக வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 325 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, இங்கேருந்து வேறு அங்கேருந்து கிட்டத்தட்ட 2000 சில்லற கோடி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே ஊழல் இருக்குது அப்படின்னு ஒரு ரெக்கார்டு கிட்டத்தட்ட 257 பக்கத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம் டிஜிபி கிட்ட. கொடுத்தும் கூட இன்னும் கூட கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆக 2 மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல. நாம் கோர்ட்டில் கேஸ் போடுறோம் வழக்கு பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டு. கோர்ட்டும் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியும் இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு தான் மடியில் கணம் இல்லைல்ல? வழக்கு பதிவு பண்ணிட்டு போட்டு கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல? இல்லை, கோர்ட்டோட பண்ண வேண்டியது தானே? கோர்ட் நடவடிக்கைகளே அவங்க மீறி இருக்காங்க அப்படின்னா கோர்ட் அதுக்கு அடுத்து கோர்ட்டையே விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு திமுக இருக்கு. இன்னைக்கு கோர்ட்டையும் வாங்குவாங்க, நீதிபதிகளையும் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு செல்வாக்கு படைத்தவர்களாக நீ திமுகவுடைய பணம் இருக்கு, அவங்களுடைய பல படைபலம் இருக்கு, பணபலம் இருக்கு அவங்க கிட்ட. நிறைய வழக்குகள் உதாரணமாக சொல்லலாம். திமுகவுக்கு சாதகமான வழக்குகள் நிறைய சொல்லலாம் நம்ம. ஏன் இப்போ ஒரு நீதிபதி வீட்டில் வந்து பணம் கட்டுக்கட்டா எரிஞ்சது இல்லையா? அந்த பணம் கூட திமுகவுடைய பணமாக இருக்கலாம்னு கூட குற்றச்சாட்டு இருக்கு. திமுக நிறைய வழக்குகளுக்கு நீதிபதிகள் பணம் கொடுக்கிறார்கள் கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பேசிக்கொள்ள அப்பெல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு டெல்லியிலலாம். ஒரு டீமே இருக்கான் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட. இவங்க வழக்குன்னு வந்தாலே அதை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கும், அதை வந்து தடை பண்ணுறதுக்கும், இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்குறதுக்கும் மிகப்பெரிய ஒரு குழுவே செயல்படுவதாக கூட சில தகவல்கள்லாம் வருது. அப்போ அது இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. திமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகள் எவ்வளோ வருது இல்லை? இப்போ திமுகவுக்கு பாதகமான தீர்ப்புகள் வரும்போது நீதிபதியே கண்டிக்கிறாங்க. இங்கே நீதிபதியோட குடும்பாவை எரிக்கிறாங்க, நீதிபதியை வெட்டுவோம் குத்துவோம் கொலை மிரட்டல் எடுக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாதா? அது திமுக தானே செய்கிறாங்க, திமுக கூட்டணி தானே செய்கிறாங்க. உதாரணமாக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த சுவாமிநாதனை ஜாதியை வச்சு எவ்வளோ இழிவாக பேசுனாங்க. பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்தாங்க இந்த ஜவஹர்லா உள்பட அந்த இஸ்லாமிய இயக்கங்கள். பண்ணாங்களா இல்லையா? ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, தீபம் விவகாரத்தில் தீபம் ஏற்றுவதில் கோயில் மரபுகளை திமுக என்றுமே மீறியது கிடையாது, அதை காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காத்து இருந்தால் தீபம் ஏற்ற விட்டுக்கணும்ல? நீங்கள் எந்த இஸ்லாமிய இயக்கமும் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை, தீபம் ஏற்ற வேணான்னு சொல்லலை. தர்கா நிர்வாகமே நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள், அந்த இடத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ கல்லத்தி மரத்தில் திமுக தான் இருக்குன்னு சொல்கிறேன். இந்துக்களுக்கு காவலானந்தாக்கா இந்துக்களுக்கு சொந்தமான கல்லத்தி மரத்தில் யாரை கேட்டுடா நீங்கள் கொடி ஏற்றுனீங்க? இஸ்லாமிய கொடியா, தர்கா கொடியா ஏற்றுனீங்க? நீங்கள் யாரை கேட்டு ஏற்றுனீங்க? மொப்பம் வீட்டு மரமா அது? மொப்பம் வீட்டு இடமா அது? யாரை கேட்டு அனுமதி கொடுத்தீங்க நீங்கள்? அது யாரோட இடம்? அது திருப்பரங்குன்ற மலையில் கல்லத்தி மரம், மலையோட கோவிலோட சொந்த மரம். அந்த மரத்தில் ஒரு இஸ்லாமிய கொடி ஏற்றத்துக்கு யாரை கேட்டு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க? யாரோட மொப்ப வீட்டு இடமா அது? மொப்ப சம்பாதிச்சுதா இல்லை ஸ்டாலின் சம்பாதிச்சுதா? யார் வீட்டு இடம் அது? அந்த திருப்பரங்குன்ற முருகன் கோவிலுக்கு சொந்தமான மரத்தில் தர்காவோட கொடி எப்படி ஏற்றுவ நீ? எங்களை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிற நீ கொடியை மட்டும் எப்படி ஏற்ற அனுமதி கொடுத்த? அப்போ இதுதான் உண்மையாக மதவாதம். அப்போ இது மு க ஸ்டாலின் தவறு தானே செஞ்சிருக்காரு. இன்னும் யோகிய மாதிரி பேசுகிறாரு அவர். கண்டிப்பாக சார். இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்குமே வந்து இந்த
தொகுதி பங்கீடு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதிமுக பாஜகவுக்கு மட்டும் அந்த மாதிரியான எந்த பேச்சுவார்த்தைகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்கள் சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வியாக இருக்கு. இன்னைக்கு திமுக கிட்ட இருக்கக்கூடிய அந்த தொகுதி பங்கீடுல காங்கிரஸ் ரொம்பவே, அதாவது நேற்று ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது காங்கிரஸ் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும், அடுத்தது ஷோடங்கர் வந்து ஒரு செய்தி ஊடகத்திற்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. 25 தொகுதியெல்லாம் வந்து பத்தாது, அந்த சீட் வந்து எங்களுக்கு பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மதிமுகவுமே வந்து அதிருப்தியில் இருக்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. ஒரு கடிதத்தையும் எழுதியிருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. இதுல என்ன நிலைமை திமுகவில் போயிட்டு இருக்கு? ரொம்ப முக்கியமான விஷயம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. இதுக்கு முன்னாடிலாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகோதரரே, பிரதர், ஹாப்பி பர்த்டே, இந்த பிரதர்ன்ற வார்த்தை இன்னைக்கு இல்லை. அப்போ இவரும் கூட, ராகுல் காந்தி கூட அவங்களுக்கு மிரட்டல் எடுக்கிறாரோ, எங்களுக்கு அதிகமான தொகுதி கொடுத்தா அவங்க கூட இருப்பேன். ஏன்னா அந்த கிறிஸ் சோடங்கர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய பலம் என்ன என்று தாவேக்காக்கு தெரிகிறது. அவர் அந்த வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எங்களை மதிக்கிறாங்க, எங்களோட பலத்தை அவர்கள் மதிக்கிறார்கள், எங்களுடைய தலைமையை அவர்கள் மதிக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? காங்கிரஸை திமுக மதிக்கலன்னு அர்த்தம். காங்கிரஸை ஒரு பொருட்டாவே, ஒரு பொருளாவே, ஒரு கட்சியாகவே திமுக மதிக்கலன்னு அர்த்தம். வெளிப்படையாவே திமுக அமைச்சர்கள் உட்பட, எம்எல்ஏ உட்பட எல்லாருமே பேசுறாங்க. அப்படி இருந்தும் சூடு சொரணை இல்லாம மானம் கெட்டு போய் இவனுக்கு எதுக்கு அங்க கூட்டணி பேசுறான்னு தெரியல. எந்த அடிப்படையில் இவனுக்கு போறான்னு தெரியல. இவ்வளவு அசிங்கப்பட்டு இவ்வளவு கேவலம் பட்டு கூட காங்கிரஸ்காரன் போய் அங்கே போய் கூட்டணி பேசுறான்னு சொன்னா, அவனை விட ஒரு வெக்கம் கட்ட மானம் கட்டவன் எவன் இருக்க முடியும்? மதிமுகவையும் சேர்த்தான் சொல்றேன். மதிமுக காரன் என்ன சொல்றான்? அவனோட அறிக்கையை நீங்க படிங்க, சத்தியனோட அறிக்கையை படிங்க, தெளிவாக சொல்றாரு. இவர்கிட்ட அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கலைஞராக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும், உதயநிதியாக இருந்தாலும் கழுத்த இருப்பவர்கள் அவங்க, நம்ப வச்சு கழுத்த இருக்கக்கூடிய தலைவர்கள். அவங்க கிட்ட அடிமையா இருக்க நமக்கு அவசியம் இல்லை. முடிவெடுக்க வேண்டிய தருணம்னு சொல்றான் செயலாளர் சொல்றாரு. அவர் மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் சொல்றாரு. அதே போல தான் காங்கிரஸோடைய செய்தி தொடர்பாளர் மட்டுமில்லை, இவர் தான் இங்கே பொறுப்பாளரும் கூட, தேர்தல் பொறுப்பாளரும் கிறிஸ் சோடங்கர் தான். அப்போ அவரும் இந்த விஷயத்தை சொல்றாரு. அப்போ முன்னுக்கு பின் முரணான கூட்டணியாக அந்த கூட்டணி இருக்கு. இப்போ ஓ பன்னீர்செல்வம் போய் சேர்ந்தது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா ஓபிஎஸ் மட்டும்தான் போயிருக்காரு தவிர, ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் சாரசாரியாக இன்னைக்கு திரும்பவும் ஏடிஎம்களை போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ ஓபிஎஸ் என்ற தனிப்பட்ட நபர் மட்டும்தான் இன்னைக்கு அங்கே போயிருக்காரு. அதனால பெரிய லாபம் திமுகலாம் கிடையாது. திரும்ப அவர் போடி நாயக்கர் நிற்பார், அவ்வளோதான். அந்த ஒரு சீட்டை தவிர அவருக்கு வேற யாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, பையனு கூட கொடுக்க மாட்டாங்க திமுக. ஏன்னா திமுக மாற்று கட்சியை உடைக்கக்கூடிய, சதி செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. திமுக இருந்து வெளியே வந்தவன் தானே மதிமுக. ஆனா தேமுதிகவும் அங்கதானே சார் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். தேமுதிக உடைச்சது யாரு? சந்திரகுமார், பிரபு உள்பட எம்எல்ஏவா அங்கிருந்து இழுத்தது யாரு? அப்போ இந்த அம்மாவும் அந்த மறந்து தானே போயிருக்கு. இன்னைக்கு வந்து அவருடைய மண்டபத்தை இடிச்சது யாரு? இவங்க ஆட்சியில் தானே இடிச்சாங்க. அவர் மாற்று வழி கொடுத்தும் கூட அவர் பேச்சை கேட்காம இடிச்சாங்களா இல்லையா? அப்போ எல்லா வேலையும் செஞ்சது திமுக தானே. அப்போ அந்த அம்மா வந்துட்டு அதை பொருட்படுத்தாம தானே போயிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே பதவி ஆசை, பணத்து ஆசை. அது காங்கிரஸாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், இவங்களுக்கு தேவை பணத்து ஆசை, பதவி ஆசை. இவங்க எல்லாருமே ஒரே ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறாங்க. மேல் சபை வேணும். தேமுதிகவும் மேல் சபை கேட்குறாங்க, வைகோவும் மேல் சபை கேட்குறாரு. அப்போ மேல் சபை கேட்கறது தான் இந்த பிரச்சனை இப்போ எங்களுக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால மேல் சபையை கொடுங்க எங்களுக்கு. ஆனால் திரும்ப அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு வந்து ஆட்சியிலும் வந்து எங்களுக்கு அதிகாரமும் தேவையில்லை, நாங்கள் ஆளும் கட்சியாக இருக்கவும் விரும்பவில்லை, ஆட்சி செய்யவும் விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வேறு வழி கிடையாதுங்க அவருக்கு. அவர் அப்படி தான் பேசுவார். ஏன்னாக்கா நீ திமுக ஒரு கட்சி இருந்தால் மட்டும்தான் அவரால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடமாட முடியும். திமுக என்ற ஒரு கட்சியோட தயவு இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே திருமாவளவனால் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புகளை இன்றைக்கி திருமாவளவன் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஒரே ஒரு கேள்வி கேட்டாருங்க அவர். என்ன தெரியுமா கேட்டார்? பகல்காமில் தாக்குதல் 26 பேர் செத்தா, அதை திருமாவளவன்ற கயவன் கபோதி கேட்குறான். அவங்க ஒன்றும் பேண்ட்டை கழட்டி இந்துவா முஸ்லீமாக பார்த்து கொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு அப்பட்டமாக அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய கயவன் தான் அந்த திருமாவளவன். எவ்வளவு கொச்சையான வார்த்தை. செத்து போன கணவருடைய மனைவி சொல்றாங்க அவன் எப்படி கொன்னான்னு சொல்றாங்க. அதை கூட நம்பாம இது நம்பும்படியாக இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா, நீ எல்லாம் எப்படி தலைவனா இருக்கிற? யாரா நீங்களாம்? யார் நீங்களாம் நான் கேட்குறேன். எங்கோ இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் எங்கேயோ இருக்கக்கூடிய பாலஸ்தீன், இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த உச்சபட்ச தலைவர் காமினி, அவர் யாருக்கு ஆதரவாளர்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அமாஸ் தீவிரவாதோட ஆதரவாளர் அவர், லெபனானில் இருக்கக்கூடிய இஜிபுல்லாவுடைய ஆதரவாளர் அவர், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ஷி முகமதோட ஆதரவாளர் அவர், ISIS ஆதரவாளர், ஒட்டுமொத்தமாக தீவிரவாதிகள் அனைத்துவருக்குமே ஆதரவு தரக்கூடிய, பணம் கொடுக்கக்கூடிய, அவர்கள் ஆட்களை சப்ளை செய்யக்கூடிய நபர் தான் இந்த காமினி என்பவர்.
அவருக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிற, அவருக்கு ஆதரவாக இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு சொன்னால் உன்னை விட ஒரு கேவலமான தீவிரவாதியாகவும் இருக்க முடியும். உண்மையிலேயே தமிழகத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட வேண்டிய ஒரே ஆள் இவர் தான். இனி எந்த இஸ்லாமிய நாடு சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள்? ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. ஈரானு அவன் சுற்றி இருக்கிற கத்தார் மேலே பாம்பு போடுறான், சவுதி மேலே பாம்பு போடுறான், லெபனான் மேலே பாம்பு போடுறான், எல்லா மேலேயும் போடுறான். இன்றைக்கி யார்? ஈரான் போடுறான். இவன் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருமே சந்தோஷமாக இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க, இன்றைக்கி நாக்கப்பூர்வமாக இருக்கிறாங்க, நல்ல 3 வேளை சாப்பிட்டு கொளுத்து போய் இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிராகவே இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், இந்தியாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறான். ஆனால் திங்கிறது இங்கே, தங்கிறது இங்கே, எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறது இங்கே. ஆனால் போராடுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு எதிராக போராடுறான் கூட இந்த திருமாவளவன். அப்போ இப்படிப்பட்ட நீங்கள் போயிருங்கடாங்கிற நான். உங்களுக்கு எந்த நாடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே போயிடுங்க. இதே போல் போராட்டத்தை நீங்கள் பாகிஸ்தானில் ஒரு இந்து பண்ண முடியுமா? இதே போன்ற ஒரு போராட்டத்தை பங்களாதேஷில் ஒரு இந்து பண்ண முடியுமா? இதே போன்ற ஒரு போராட்டத்தை ஈரானில் ஒரு இந்து பண்ண முடியுமா? அதே போல் பாலஸ்தீனத்தில் பண்ண முடியுமா? ஒரு இந்து பண்ண முடியுமா? ஆனால் இங்கே நீ பண்ணுற எல்லாத்துக்கும் உனக்கு அனுமதி கொடுத்துருக்கு, எல்லாத்துக்கும் உனக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, ஜனநாயக நாட்டில் உனக்கு எல்லாமே இருக்குது. இதே போல் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது, மாறாக கொல்லப்படுவார்கள். ஆனால் இங்கே எல்லாமே பண்ணுவீங்க நீங்கள். நான் அமைதியாக இருக்கணும், நீ என்ன பண்ணாலும் இல்லையா?